நமஸ்காரம். ஆடி. ஓகே, இது எத்தனாவது பார்ட்? 5வது பார்ட். ஆடின்னு சொன்னதுக்கு காரணம் இது இப்போ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஸ்பெஷல் ப்ரைஸில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா 9 yardsை இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இது 10 yardsக்கும் உங்களுக்கு அதே ப்ரைஸில் வருது. அதே ப்ரைஸ். என்ன ப்ரைஸ்? இது ரஞ்சனி சில்க் காட்டன் சாரீஸ். ஓகே, 10 yards என்ன போட்டிருக்கு? 990 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ. எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தானே இது? ஸோ வச்சு கொடுக்கறதுக்கு, தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு, விதவிதமாக கட்டிக்கிறதுக்கு, பஜனை நாள் கிழமைக்கெல்லாம் போகிறதுக்கு அல்டிமேட். தி சூட்ஸ் ஃபார் ஆல் குரூப்ஸ். பிளெயின் பாடி, சிம்பிளாக உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி புட்டா ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சாரீ. 120 கவுண்ட்ஸு. அதனால அல்ட்ரா சாஃப்டி. இதுதான் பல்லு. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பல்லு. நீலாகலம்னா நல்லாவே இருக்கும். லைட் வெயிட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த அட்டையை எடுத்துகிட்டே காட்டுறேன். ஓகே, நான் இந்த அட்டையை எடுத்தாச்சு. அவ்வளோ லைட் வெயிட் ஆகிடும். இது என்னன்னா, இந்த நம்ம சேலம் பக்கத்துலலாம் விசிறி மடிப்புன்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி ஒரு மடிப்பு போட்ட சாரீ. அதனால் ஒரு மடிப்பை நான் உள்ளே இழுத்ததுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. அவ்வளோ லவ்லியாக, அவ்வளோ லைட் வெயிட்டில் ஒரு சாரீ பாருங்க. ஃபுல் சாரியும் உங்களுக்கு இந்த புட்டா ஒர்க்கோடு இருக்கும். எல்லா சாரியுமே இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நூல் பார்டர், ரேஷம் ஜரின்னு சொல்லக்கூடிய நூல் பார்டர் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம். 120 கவுண்ட்ஸு. அண்ட் பல்லு ஒர்க் மட்டும் உங்களுக்கு பிரைட் ஜரி ஒர்க் இருக்குது. ஜரியுமே கிடையாது, இதுவுமே த்ரெட் ஒர்க்கு தான். மகாராஷ்டிரியன் நுவாரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது. அப்படி இருக்குது. ஓகே, இதில் கலர்ஸ் பார்க்கலாம். நல்ல பச்சை ஒரு ஃபினிஷுக்கு ஒரு ரெட் டோன். ஓகேவா? இது பல்லு. ஃபுல் பாடி உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் இன் பிளெயின். ஓகே, அண்ட் தென் அந்திமந்தார கலர், நல்ல பிரைட் ராணி பிங்க்கு. அதுக்கு ஃபினிஷுக்கு உங்களுக்கு ரெட் கலர் இருக்குது. பாட்டில் க்ரீனில் கொஞ்சம் லைட்டர் ஷேட், அதில் ரெட் டோன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ ரஞ்சனி மடிசார் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கிறது 120 கவுண்ட்ஸ். நன்ன தழைய கட்டிக்கிறவா இது தாராளமாக வாங்கி கட்டிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு இன்னர் வேர் ஏதாவது போட்டுட்டு புதுசாக கட்டிக்கிறவா இன்னர் வேர் மாதிரி போட்டுட்டு கட்டினா இது நல்லாயிருக்கும். காட், திஸ் இஸ் பிரைட் பாட்டில் காட். வாவ். லாஸ்ட் ஜூலையில் இதை நம்ம போட்டு நிமிஷமாக விற்று போன கலெக்ஷன்ஸு. ஸோ உங்களுக்காகவே ரீஸ்டாக் பண்ணியிருக்கு. ஆடி ஆஃபர், உங்களுக்கு வரலட்சுமி பூஜை ஆஃபர்னு நீங்கள் எந்த ஆஃபர்னு வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 990 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீக்கு கொடுத்துட்டுருக்கோம். ப்ளூ குட். இதில் எதுலேயுமே கருப்பு இல்லை. ஓகே, பீச் கலர். ஒன்று எனக்கு சில பேர் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாம் ப்ளூவில் வீவ் பண்ணியிருந்தா, டார்க் ப்ளூவில் வீவ் பண்ணியிருந்தா, நேவி ப்ளூவில் வீவ் பண்ணியிருந்தா, ஊட நூல்னு சொல்லக்கூடிய வார்ப்லேயோ வெஃப்லேயோ உங்களுக்கு கருப்பு கலந்துருக்கலாம். ஓகே, அந்த கருப்பு கலந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வரும். திஸ் இஸ் லாஜிக். பட் நம்ம மடிசார் போகும்போது இது கம்பல்சரியாக பிளாக்கு கலந்து தான் அந்த ஒரு டார்க் கலர் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம டார்க் கலர்ஸுக்கு பிரைட் நேவி ப்ளூலேயே அடரான இருக்கக்கூடியது நாவப்பழ கலர், ப்ரௌன் கலர், டார்க் கிரீன் கலர், மெரூன் கலர், இதையுமே நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அடர் கலர், அதாவது சொல்லக்கூடியது பிரைட் டார்க் கலர்ஸ் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பிளாக்கை அவாய்ட் பண்ணி தான் பண்ணுறோம். ஏன்னா பிளாக்கை நம்ம பூஜைக்கு எடுத்துக்கிறது இல்லைங்கிறது. தட்ஸ் ஆல். ஓகே, பிரிண்ட் போடுறதுல உங்களுக்கு பிளாக் எங்கே வரும்? நாம்பளா பிளாக் கலர் போட்டால் தானே. நம்ம அதில் பிளாக் இருக்குது. ப்ளூ சாரியில் பிளாக்கு நூல் எங்கேருந்து வரும்? சில பேர் ப்ளூ சாரியே எடுக்க மாட்டேங்கிற. இப்போ இது ப்ளூ வீவ். இதில் நீங்கள் கருப்பு நூல் போயிருக்கலாம்னு டவுட் பண்ணலாம். பட் நமக்கு தெரியும் பிளாக் வாங்க மாட்டான்னு. அதனால் நாம் குறுக்கு நூலும் பிளாக் இல்லாமல் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு மேலே போடக்கூடிய பிரிண்ட்டு அது நாம்பளா முடிவு பண்ணி பிளாக்னு போட்டால் தான். இது ப்ளூ பிரிண்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ப்ளூ பிரிண்ட்டில் பிளாக் கலர் எங்கேருந்து வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
ஸோ வென் இட் இஸ் வீவ் யூ மே டவுட் வெதர் இட் இஸ் பிளாக் கலர் ஆர் நாட். அதில் த்ரெட் இருக்கான்னு கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் டை பண்ணது, டார்க் மெரூன் டை பண்ணது, அந்த மாதிரி இருக்கிறதுல டை பண்ணதில் பிளாக் கலருக்கு சான்ஸே இல்லை. தாராளமாக வாங்கி கட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்மளை நாமே கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நிறைய பேர் நிறைய கலரை ஃபில்டர் பண்ணுறா. ஓகே ஒயிட் ஓகே, பிளாக் ஓகே. சில பேர் வந்து சந்தன கலரை ஃபில்டர் பண்ணுறா, அதாவது ஸ்கின் டோன் கலரை ஃபில்டர் பண்ணிடுறா. தென் தே சே நேவி ப்ளூ, அகெயின் இந்த பிளாக் இருக்குமோங்கிற ஒரு பயத்தில், பாட்டில் க்ரீன் பயம், அதில் கருப்பு இருக்குமோங்கிற பயத்தில். நோ, இஃப் இட் இஸ் மெடிசர் தெர் இஸ் நோ பிளாக். சரியா? அந்த மாதிரி இல்லாமல் தான் நம்ம மாலினி ஸ்ரீநாத் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துட்டுருக்கோம். ஸோ தைரியமாக வாங்கி கட்டிக்கலாம். ஆசை தீர அடுத்த வாழ்க்கும் குடும்பம். ஓகேவா? நல்ல மனசோட எதையுமே செய்யும்போது அதை நல்லபடியாக தான் முடியும். நன்றி. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மடிசார்ஸ் வந்துட்டே இருக்குது. 6 கஜங்கள்லாமும் வருது. சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஆடி வர்றதுக்கு நமக்கு சேல் போடுறதா இருக்கும். கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடி தூள் கலெக்ஷன்ஸில் செமி சில்க் வெரைட்டி. நான் ஒரே ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது நமக்கு காமிச்சு சேல் பண்ணி கேட்டலாகாக போட்டு தள்ளி முடிச்சாச்சு.